வணக்கம். அதாவது ஃபோட்டோ ஷூட் அது வந்து நிறையா பேர் எடுத்து போடுறாங்க. எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கர்ப்பமாக இருக்கிறாங்க, மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க, அதை ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. அழகாக கர்ப்பமாக இருக்கும்போது சாரி கட்டி நல்லா மறைச்சி எல்லாத்தையும் மறைச்சி தான் வந்து நம்ம முன்னெல்லாம் இருப்போம். சரிங்களா? வயிறு வெளியே தெரியாமல் தான் இருப்போம். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோட்டோ ஷூட்டுன்ற பேரில் டோட்டலாக வயிறை அந்த மாத கர்ப்பிணி அந்த ஃபுல் வயிறையும் வெளியில் தெரிகிற மாதிரி, அதுக்கு கீழே ஒரு பேண்ட்டு, அதுக்கு மேலே ஒரு சின்ன பெட்டிக்கோட் மாதிரி ஒன்று போட்டுட்டு ஃபோட்டோ ஷூட், வயிறை மட்டும் காட்டி. அது என்ன ஒரு மனநிலைமைன்னு தெரியல அவங்களுக்கு. இப்படி ஒரு மனநிலைமைன்னு ஒன்றும் புரியல. அது ஒரு புனிதமானதுங்க. ஒரு கர்ப்பமாக இருக்கிறோம், மாசமாக இருக்கிறோம், அது வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம எவ்வளோ ஒரு புனிதத்தன்மையோடு நினைக்கணும். அதை அப்படி வெட்ட வெளியே வயிறை மட்டும் காட்டி சாரி கட்டுறதை காட்டுற பாவடை இன்ஸ்கர்ட் போட்டு சட்டை போட்டு அப்படி வயிற்றை காட்டி. பெண்களே, உங்களிடம் நான் கேட்குறேன், எப்படிம்மா நீங்களாம் இப்படிலாம் வர்றீங்க? உங்களுக்கு எப்படிம்மா இப்படி மனது நிலைமை இருக்குது? ஏம்மா உங்களோட கொஞ்சம் காலம் நம்மளுக்கு எல்லாமே சரியாக இருக்கிறனால நம்ம இந்த ஆட்டம் போடுறோம்மா. ஏதாவது ஒரு வரக்கூடாத தொற்று நோய், ஏதோ ஒரு இடத்துல பள்ளத்தில் விழுந்துட்டோம், ஏதோ கை போச்சு, கால் போச்சு, ஏதாவது ஒன்று நடந்து போச்சுன்னு நம்மளோட நிலைமை என்னம்மா? அப்போ எப்படி இப்படி நின்று ஃபோட்டோவுக்கு ஷூட் கொடுக்க முடியுமா நம்மளால? சொல்லுங்கள். கர்ப்பமாக இருக்கிறது ஒரு புனிதமான ஒரு விஷயம். அந்த வயிறை கவர் பண்ணி ஃபோட்டோ எடுங்க. எதுக்கு அதை அப்படி வெட்ட வெளியே காட்டி எடுக்கிறீங்க? சரி, குழந்தை பிறந்த நேரத்துலேயும் நல்லபடியாக பிறந்துருச்சு, ஓகே, அது கடவுளோட சுத்தம். ஏதாவது ஏடா ஓடமாகி போச்சுன்னா என்னம்மா செய்வீங்க? தயவு செய்து நம்ம ஒரு பெண் என்கிறத உணருங்க. சரிங்க? நம்மளோட உடலோட உறுப்புகள் எந்தெந்த ஒரு கர்ப்பமாக இருக்கும்போது, குழந்தைகளுக்கு ஃபீட் பண்ணும்போது, அப்போலாம் நம்ம உடல் தன்மை வந்து வேறு மாதிரி மாறும். அது ஒரு புனிதம். சரிங்களா? அந்த புனிதத்தை வந்து தயவுசெய்து கெடுக்காதீங்க. அது வெளியில் போட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்காக, எது பேரழகை காட்டுறதுக்காகவா, என்ன ரீசனோ தெரியல, இதெல்லாம் வெளியில் எடுத்து போட்டு காட்டாதீங்க தயவு செய்து. சரிங்களா? கொஞ்சம் மறைங்க, எல்லாத்தையும் மறைங்கம்மா. மறைச்சாத்தாம்மா பாவம் கொஞ்சம் நம்மளை விட்டு விலகி போகும். பெண்களை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஆணவத்தில் ஆடாதீங்க, உலகத்தை அழிக்காதீங்க. சரிங்களா? உங்களை பார்த்து 10 பேர் பின்பற்றி வரவங்க எவ்வளவோ பேர். இன்னும் வருங்காலத்துலலாம் வீடியோ இதுகளெல்லாம் பார்த்து வர்ற பிள்ளைங்க எப்படிம்மா வளருங்க? எதம்மா கற்றுக்குங்க? எப்படிம்மா ஒழுக்கத்தை கற்றுக்குங்க? ஒழுக்கம்லாம் மறைஞ்சு போயிருமாம்மா. ஒழுக்கமாக வாழுங்கம்மா. அதுதாம்மா கொஞ்சமாவது பூமி செழிக்கும். ஒரு நல்ல மழை நேரத்தில் மழை பெய்யும், வெயில் நேரத்தில் வெயில் வரும், எல்லாம் அதாவது விவசாயம் விளையிறது எல்லாம் ஒரு இது இல்லாமல் விளையும். நம்ம அவுத்து போட்டு பொம்பளைங்க ஆடத்தாமல் எல்லாமே அழிஞ்சு